இப்போ நீங்கள் ஒரு கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர், எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வர்ற அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது எஸ்ஐபியாக இருந்தாலும் அவசரப்பட்டு வித்துறாதீங்க, வாங்கினதை வித்துறாதீங்க. எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர்றது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிம்மதியாக எனக்கு தூக்கம் வரணும் அப்படின்னீங்கன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நான் டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். இது வந்து கான்சர்வேட்டிவாக இருக்கும். ஸோ நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த அன்சர்டனிட்டிலாம் இட்ஸ் அ பிக் பூன் ஃபார் யூ. டோன்ட் ஸ்டாப் ஃபார் லாங் டர்ம் கோல்ஸ். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். சீனாவுக்கு எதிராக இப்போ வந்து யூஎஸ் ட்ரம்ப் வந்து 125% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. இதுவரை உலகத்துல எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரி எந்த நாடும் போட்டது கிடையாது. இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 75 கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஒரு கருணை காமிச்சிருக்காரு. 90 நாட்களுக்கு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த டாரிஃப் அப்படின்றது இருக்காது அப்படின்னு ஒரு பாஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பட் பேஸ் டாரிஃப் 10% அப்படின்றது எல்லா நாடுகளுக்குமே இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ சைனா வந்து அவங்களுமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து 84% வந்து யூஎஸ்க்கு எதிராக டாரிஃப் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த 125% டாரிஃப் ட்ரம்ப் போட்டதுக்கு எதிராக வந்து ஐ திங்க் அவங்களுமே ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கோயிங் ஃபர்தர் எப்படி இருக்க போகுது சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 90 டே பாஸ் எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத யோசிக்கணும். இது வந்து ஏப்ரல் 2 அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 100-150 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்களை வந்து உட்கார வச்சு ஒரு 90 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுத்து ஒரு 2 பேஜில் வந்து நல்லா ஒவ்வொரு கண்ட்ரி பை கண்ட்ரியாக போட்டு உங்களுக்கு இதெல்லாம் தான் பெர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பெரிய லெவலில் கையெழுத்து போட்டு பண்ணார். பண்ணதுக்கப்புறம் தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. இவர் வந்து பண்ணிட்டார். டாரிஃப் முன்னாடி வரதுலேருந்து பண்ணுறேன்னாரு, பண்ணிட்டாரு. இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கே லோக்கலில் உள்ள, அதாவது நான் சொல்கிறது லோக்கல் சிட்டிசன்ஸே வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. நாட் ஓன்லி சிட்டிசன்ஸ், அங்கே இருக்கிற பிஸ்னஸ்மென், அங்கே இருக்கிற பெரிய கார்பரேட்ஸே இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூமராங் அப்படிங்கிறாங்க. பூமராங்னா என்னன்னா, நம்ம அனுப்புனது நம்மளே வந்து சாய்ச்சிரும் அப்படின்னு. இது எப்படி எதிரொலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஜென்ரலாக வந்து 6 months கழிச்சு என்ன நடக்குமோ அதை வந்து இன்னைக்கு பார்ப்பாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நேற்று என்ன நடந்ததோ அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு பாலிசி டெசிஷன் வந்ததுன்னா அது இம்மீடியட்டா நெக்ஸ்ட் 6 monthsல என்ன இம்பாக்ட் இருக்கும்ட்டு. ஸோ வந்து ட்ரம்ப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபால் ஆகி ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டை வந்து கொண்டு வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேர்டு வந்து R வேர்டுன்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து ரெசெஷன் ஃபியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் போட்டோன்னா அவருக்கே ஒரு கம்பல்ஷன் வந்தோன்னா ஹீ ஸ்டார்டட் பிளிங்கிங் ஹிம்செல்ஃப். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ ஸ்டார்டட் பிளிங்கிங் ஹிம்செல்ஃப். அந்த பிளிங்க் பண்ணது தான் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா 90 டே பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, சைனாவுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் நீங்கள்லாம் எனக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ 10% போடுறேன். இந்த 90 டேஸ்க்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they will come for negotiation table. இப்போ இந்திய அரசாங்கமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பண்ணலாம், லைக் வில் கோ ஃபார் அ நெகோசியேஷன் டேபிள். இதை வந்து என்ன பண்ணலாம், வியட்நாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து எந்த ஒரு டாரிஃபுமே உங்களுக்கு போடல அப்படின்ற அளவுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து நம்பர் 1 கன்சியூமிங் கண்ட்ரி. அதாவது அமெரிக்காவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 334 மில்லியன். ஆனால் அவங்களுடைய ஆனுவல் கன்சம்ஷன், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாமே, ஜிடிபின்னு வச்சுக்கலாமே, அவங்களோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 trillion இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கன்சியூமிங் கண்ட்ரி. எல்லாருமே வந்து சார் நான் ஏதோ ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 334 மில்லியன் இருக்காங்கன்னா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஷர்ட், ஒரு சின்ன குழந்தைங்க, நான் சொல்றது பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஷர்ட்டோ ஒரு சின்ன ட்ரெஸ்ஸோ, பிங்க் கலர்ல எல்லா கேர்ள்ஸ்க்கு வேண்டிய மாதிரி ட்ரெஸ்ஸும், பாய்ஸ்க்கு வந்து எல்லா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் வாங்கினீங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ரங்கநாதன் தெருக்கு போவோம். இங்கே ரங்கநாதன் தெருவில் போயிட்டு என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது நான் சொல்றது வந்து டார்கெட்டுன்னு சொல்றாங்க, வால்மார்ட்ன்றாங்க, சாம்ஸ்ன்னு சொல்றாங்க, காஸ்கோன்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணிமணி வந்து நம்ம திருப்பூரில் பண்ற துணி வந்து அங்கே வந்து இம்போர்ட் பண்ணி
ஒரு $30 $40. நம்ம வாங்குறது வந்து $40ங்கிறது இன்னைக்கு ஒரு $80 ரேட்ல போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3200 3300 மேல இருக்கும். நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், $500 ஏதாவது கிடைக்குதா, $100 ஏதாவது கிடைக்குதா, $500 ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அதனால நீங்க அமெரிக்காவை பகச்சிக்கிட்டு நீங்க உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் ஒரு கன்சூமிங் கண்ட்ரி. சார், இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 144 கோடி, சைனாவுடைய பாப்புலேஷன் வந்து 141 கோடி. இப்போ அமெரிக்காவை பார்த்தோம் அப்படின்னா 334 மில்லியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 30 ட்ரில்லியன் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கன்சம்ஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அமெரிக்காவில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தால் கூட அதிகமான பொருட்கள் வாங்குறாங்கன்றது அதோடைய அர்த்தமா, இல்லை எப்படி? கண்டிப்பாக. அதாவது வந்து அவங்க ஒரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும். கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஆனால் அந்த அவங்க ஓட்டுற கார் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு பெரிய கார் ஓட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவிலேருந்து இப்போ நம்ம இப்போ புதுசாக ஒரு 10 வருஷமா, கடந்த 10 வருஷத்துல என்ன சொல்கிறோம்னா, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நீங்கள் ரோட்லேயே போகலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு கடந்த 10 வருடமா சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷமாவே வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத் வந்து ரோட் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. I-70 I-60 I-80 நார்த் டு சவுத் போனால் அது வந்து ஈவன் நம்பர்ஸில் இருக்கலாம், ஈஸ்ட் வெஸ்ட் போனால் அது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டிராவலுக்கு நிறைய பண்ணுறாங்க, ரோடுனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது வந்து ஒன்லி கன்சம்ஷன் மட்டும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ சைனா பொறுத்தவரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, த்ரெட் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வே ஆஃப் டீலிங் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டை வந்து யாரும் டீல் பண்ணக்கூடாது, ஒரு மரியாதையோடு நடத்தணும் அப்படின்றது தான் சைனாவுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த டாரிஃப் விவகாரத்தை பொறுத்தவரையில் அவங்க நினைக்கிறது என்னன்னா, எங்களை வந்து இன்னும் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூஎஸை பொறுத்தவரையில் நான் ஒரு டாரிஃப் போடுறேன், நீ எனக்கே வந்து எதிராக நீ வந்து டாரிஃப் போடுவியா, நீ வந்து ரிட்டாலியேட் பண்ணுவியா அப்படின்றது தான் யூஎஸ் உடைய பார்வையாக இருக்கு. இப்போ ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் யூஎஸ். இதில் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மாதிரியான கன்சியூமிங் கண்ட்ரியை வந்து சைனாவால் எதிர்கொள்ள முடியுமா? சைனா வந்து ஒரு நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துட முடியுமா? இதுக்குள்ள ட்ரேட் நம்பர்ஸை பார்த்துடலாம். ட்ரேட் நம்பர்ஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னாக்க, யூஎஸ்லேருந்து ஒரு சில ஐட்டம்லாம் வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வருடத்திற்கு ஒரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து $150 பில்லியன். $1 பில்லியன் 8500 கோடி. ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தால 10லேருந்து 12 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது யூஎஸ்லேருந்து சைனாக்கு என்னென்னலாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1 வந்து சோயா பீன்ஸ். இந்த சோயா பீன்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில் வர வேஸ்ட் ப்ராடக்டை வச்சு பெயிண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அனிமலுக்கு ஒரு ஃபீட் கொடுக்கணும்னா பன்றிகளுக்கு தீவனமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் அதில் வர சோயாபீனில் இருக்கிறத வச்சு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $18 பில்லியன். அந்த ஒரு ஐட்டம் மட்டுமே $18 பில்லியன் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஆயில் உள்ள நிறைய கண்ட்ரி கிடையாது. ஸோ அதனால அவங்க ஆயிலும் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆயிலுடைய விலையும் ரொம்ப க்ரூட் ஆயிலுடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்கு. அது வந்து $11 பில்லியன். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு $1 பில்லியன் கிட்டத்தட்ட 8600 கோடி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ். அதாவது கேஸ்னா எல்பிஜின்னு சொல்லலாம், சிஎன்ஜின்னு சொல்லலாம், கம்ப்ரஸ்டு கேஸ்ன்னு, அது ஒரு $10 பில்லியன் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும், ஒரு கண்ட்ரி பெரிய லெவலுக்கு வரணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பவர் ஜென்ரேஷனில் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்கிறோம், நியூக்ளியர் பாய்லர்ஸ்ன்னு சொல்கிறோம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கூட இருக்குது, சென்னையிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. சென்னைன்னா நான் சொல்கிறது ப்ராப்பர் சென்னையில் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அதனுடைய சாமான் வந்து கிட்டத்தட்ட $14 பில்லியன். ஸோ ஒரு மாதத்துக்கு $1 பில்லியன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, அவங்களும் மாதத்துக்கு $1 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது சைனா வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த $150 பில்லியன், இதுக்கு நீங்கள் ஒரு 100% போடுறீங்க அப்படின்னாங்கன்னா என்ன ஆகும்? நான் இன்னைக்கு $150 பில்லியன் கொடுத்தா அடுத்த மாதத்துலேருந்து நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏதோ ஒரு டேரிஃப் போட்டிங்கன்னா அந்த டேரிஃப் அந்த அமௌண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும், திருப்பி பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சைனா எவ்வளோ வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சைனா டு யூஎஸ் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இது மட்டுமே கிட்டத்தட்ட $100 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு செயின். அது என்னது அந்த $100 பில்லியன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்,
நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் டிவி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஐபாட், எது எடுத்தாலும் மேட் இன் சைனா. இப்போது அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது, சைனாலேருந்து நீ எது இம்போர்ட் பண்ணாலும் எனக்கு 125% போடு அப்படின்னா, நாளைக்கு ஆப்பிள் நிறுவனம் வந்து இப்போ நம்ம கூட ஒரு சேனலில், நம்ம சேனல்லேயே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. என்ன போட்டிருந்தீங்கன்னா, ஒரு 4 பிளேனில் உள்ள ஷிப்மெண்ட்லாம் நேராக போய் முன்னாடியே போய் இறங்கிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய ஐஃபோன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஐஃபோன் வந்து இன்றைக்கி $1500 இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 100% இல்லை 125% போட்டிங்கன்னா $3000 போச்சுன்னா யாராவது வாங்குவோமா? வாங்கும்போது என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். வாங்காமல் என்ன பண்ணுவோம்? 1 வருஷத்துக்கு வாங்குறது பதிலாக 2 வருஷம் கழிச்சு வாங்குவோம். இப்படி 2 வருஷம் நான் தள்ளி நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து ரெசஷனுக்கு போயிடும். இப்போ ரெசஷன் அப்படிங்கிறது தான் அந்த ஃபியர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரெசஷன் வந்தோன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, விலையெல்லாம் ஏறி போயிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். இது ரிவைவ் ஆகிறதுக்கு பழைய நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு வார் கூட அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது கிடையாது, கோவிட் கூட அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த ரெசஷன்ங்கிற வேர்டு வந்து டெவலப்டு கண்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய ஸ்லோகனாக இருக்குது. அவருடைய நோக்கம்ன்றது வந்து அமெரிக்காவிலேயே அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பது, அங்கே உள்ள அமெரிக்கர்களுக்கே வந்து வேலையில் முன்னுரிமை கொடுப்பது அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருந்தாலும் அதுக்கான எந்த ஒரு ஃபண்டமெண்டலும் பேஸும் பண்ணாமல் இந்த மாதிரி டாரிஃப் வர ஒரு அனௌன்ஸ் பண்ணது, டாரிஃப் வந்து பெரிய அளவில் போட்டது வந்து ஒரு பெரிய ரிசர்ஷனாக இங்கே ஏற்படுத்த போகுது அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க, மற்ற நாடுகள்லேருந்து பொருட்களை இறக்குமதியும் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப உடனடியாக கண்டிப்பாக ரெசஷன் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 90% வந்து யூஎஸ்ல ரெசஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. இப்போ இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வருமே, அதை எப்படி ட்ரம்ப் சமாளிக்க போகிறாங்க? அந்த ஒரு பயத்தினால தான் நேற்று நைட்டு வந்து அவர் பிளிங்க் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, 90 டே பாஸ்ன்னு இருக்காரு. இந்த ரெசஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெசஷன் அப்படிங்கிறது என்னன்னா 2 consecutive quartersல அந்த ஜிடிபி நம்பர் கம்மியாகிறது. இப்போ ஒரு கண்ட்ரி நல்லா வளமாக போகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில், ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நான் $100 பில்லியன் இதை வந்து நான் கன்சியூம் பண்ணுறேன். அடுத்த குவார்ட்டரில் $101 பில்லியன் உள்ளதை கன்சியூம் பண்ணுறேன். 1% கூட்டி பண்ணேன். அப்படி இருந்தாலும் அந்த கண்ட்ரி நல்லா போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் 101லேருந்து ஐ எம் கோயிங் டு 102 பில்லியன், அதுவும் வந்து ரொம்ப நல்லா போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 102லேருந்து 103. ஸோ அப்படின்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து என்னுடைய கன்சம்ஷன் பவர் ஜாஸ்தி ஆகிறதுனால அது பிளேனில் போகலாம், ஹோட்டலில் சாப்பிட்லாம், ரெஸ்டாரண்ட்டில் தூங்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், அப்படி கார் வாங்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த பர்டிகுலர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக போகுது. 2 consecutive quartersல வந்து இறங்க போகுது. லாஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு உள்ள டேட்டா எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் உள்ள 25 இயர்ஸ்க்குள்ள டேட்டா எடுத்துக்கலாம். 2000லேருந்து 2025 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 தடவை ரெசஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசஷன் நடந்தது வந்து கிட்டத்தட்ட 2001. அது வந்து .com பபுள். .com பபுள்னா என்னன்னா, எல்லா விதமான ஐடி கம்பெனிஸும் அவங்க ரொம்ப விலை உயர்ந்து போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பபுள் மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகும்னா, யாருக்கும் வேலை அவசியமானவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் வெளில அனுப்பிச்சிடுவோம். அப்படி வெளில அனுப்பும்போது அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது 6%, 8% வரைக்கும் போக ஆரம்பிச்சது. இந்த ரெசஷன் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 14 மாதம் 16 மாதம் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த மேஜர் ரெசஷன் அமெரிக்காவில் வந்தது வந்து 2007 to 2009. அந்த டைமில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஹவுசிங் மார்க்கெட் பபுள். ஃபண்டமெண்டலாக வந்து பேங்கிங் சிஸ்டமில் ஒரே வீட்டுக்கு ஒருத்தர் கடன் கொடுப்பாங்க, அதே கடனை இன்னொரு கடன் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த பேங்க் வாங்கி அதை ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரீஃபைனான்ஸ் பண்ணி பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆச்சு. அது 2வது பபுள். அந்த ரெசஷன் வந்து கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலே அப்படியே 2007லேருந்து 2009 வரைக்கும் இருந்தது. 3வது ரெசஷன் ஒரு மாதிரி 6 மாதம் 8 மாதம் இருந்தது வந்து கோவிட் பேண்டமிக் டைமில் இருந்தது. இந்த 3 ரெசஷனும் அமெரிக்கா பார்த்துருக்கு. இந்த 3 தடவையும் ஸ்டாக் மார்க்கெட் சரியான அடி வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த டேரிஃபை வந்து நேற்று இந்த 90 டே பாஸ் கொடுக்காம அப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா அமெரிக்கா வந்து அடுத்த 6 மாதத்தில் கண்டிப்பாக ரெசஷன் போயிருக்கும். ஒரு பெரிய எக்கானமி வந்து ஒரு ரெசஷனுக்கு போகுதுன்னா
அதுக்காக நமக்கு வந்து அப்படியே நம்ம வந்து we are not completely protected. நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி 141 கோடி பேர் இருக்கோம், நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம், 144 கோடி பேர் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கும் வந்து அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். அது எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கலாம், இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸே வரலாம், இவங்களுக்கு எப்படி நான் வேலை கொடுப்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஒரு பேங்கிங்னு ஒரு செக்டர் இருக்குது, இன்சூரன்ஸ்னு ஒரு செக்டர் இருக்குது, ஏவியேஷன் ஏர்பஸ் போயிங் அந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்குது, அந்த மாதிரி வந்து ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒரு செக்டர் இருக்குது, டெலிகாம்னு ஒரு செக்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள செக்டர்ஸ்லாம் எனக்கு அங்கே இருக்கிற கம்பெனிஸ் எதுவுமே எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ்ல அங்கே வேலை செய்கிறவங்க, இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறவங்க, விப்ரோவில் வேலை செய்கிறவங்க, ஹெச்சிஎல் டெக்னாலஜியில் வேலை செய்கிறவங்க திரும்பி வந்துடுவாங்க. ஸோ இது என்ஆரையும் அது இம்பாக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே இருக்கிற எக்கானமி இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால ரெசெஷனில் போயிடுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு அவர் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. சார், இப்போ டாரிஃபுடைய இம்பாக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மண்டே நமக்கு தெரிஞ்சது குளோபலாக எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஹாலிடே, பட் ஜென்ரலாக வந்து நேற்று வந்து ஓரளவு ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். நம்ம இப்போ யூஎஸ்ல வந்து ரெசெஷன் வருது அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ல ஒரு ரெசெஷன் வருது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட்ங்கிறது கேரண்டீடாக நடக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட்டுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸாம்பிளை பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் வாங்குறாங்க, அதாவது டிஸ்கிரிஷனரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஒரு டிஸ்கிரிஷனரி ப்ராடக்ட் வாங்குறவங்களாம் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு ஹை அண்ட் கார் 30 lakhs 25 lakhs வாங்கணும்னா அவங்க எல்லாருமே போஸ்ட்போன் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, அந்த இப்போ புதுசாக நான் வந்து ஒரு ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு முன்னாடி சம்பளம் எனக்கு 1 கோடியோ 2 கோடியோ இருந்ததுன்னா நான் ஒரு பெரிய வீடு வாங்குவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெசெஷன் வருதுன்னா நான் எதுக்கு அவசரப்பட்டு நான் ஏன் என்னுடைய பணத்தை வந்து கமிட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். அப்போது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் ஆகும். ரியல் எஸ்டேட்டுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 5 times வந்து அதனுடைய அசோசியேட்டட் இதில் வந்து இம்பாக்ட் ஆகும். அது எப்படி 5 times அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் 1 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எக்கானமியில் ஒரு 5 timesக்குள்ள ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு பெயிண்ட் வாங்குறதா இருக்கட்டும், செங்கல் வாங்குறதா இருக்கட்டும், சிமெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், லேபராக இருக்கட்டும், அங்கே லேபராக ஒர்க் பண்ணுறவர், இப்போ சென்னை மெட்ரோ ரயில்னா அங்கே ஒர்க் பண்ணுறவர் அவர் திருப்பி இன்னொரு வீடு வாங்குவார், அவர் திருப்பி இன்னொரு சின்ன கார் வாங்குவார். இப்போ அவர் ஒரு கார் வாங்குறாருன்னா அவர் ஒரு டிரைவர் வச்சிருக்காருன்னா அந்த டிரைவர் வந்து அவர் ஒரு வீடு வாங்குவார். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 times உள்ள இம்பாக்ட் வரும். ஸோ அதனால எப்பெல்லாம் ரெசெஷன் வருதோ இந்தியாவுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜே வந்து பாப்புலேஷன் தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரொம்ப நிறைய இருக்கு. பட் நம்மளுடைய ஸ்கில் செட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லலாம், நம்மளோட ஸ்கில் செட்ஸ் ஆஃப் தி என்ன சொல்லலாம் ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு என்ன சொல்லலாமே தவிர, பட் ஷார்ட் டேர்மில் இம்பாக்ட் இருக்கும், லாங் டேர்மில் எந்த விதமான இம்பாக்டும் இருக்காது. சார், இப்போ யூஎஸ்க்கும் சைனாவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 43% ஆஃப் ட்ரேட் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. ஒரு 2 பேருமே டிபெண்டாக இருக்காங்க. பட் சைனா தான் அதிகமான பொருட்களை வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த ரிட்டாலியேஷனுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்களே வந்து அப்ரோச் பண்ணி, குறிப்பாக வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அப்ரோச் பண்ணி, ஈவன் இந்தியாவுக்கு கூட அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்களுடைய உதவியை வந்து கேட்கறது அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து யூஎஸ் இல்லாமல் வேற எந்த நாடுகளுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், யூஎஸ் வந்து தனிமைப்படுத்துறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சைனா வந்திருப்பதாக சொல்றாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல யூஎஸ்ஐ தவிர்த்து சைனா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரோல் பிளே பண்றதுக்கு இல்ல ஒரு குளோபல் லீடர் ரோல் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் டு சைனா பாத்தீங்கன்னா வெறும் $150 billion தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா சைனா டு யூஎஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க பண்றது வந்து $500 billion. ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 trillion பாதி 50% ஆஃப் $1 trillion வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பாதிப்பு வந்து சைனாக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கு. அதனால தான் சைனா வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அண்டை நாடுகள் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அதாவது பிரேசில்ங்கிறாங்க, ரஷ்யா, இந்தியா, சைனா, அந்த மாதிரி வந்து ஒரு பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெனரலாக இப்போ நான் சொல்லக்கூடிய பதில் வந்து நம்மளுடைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, there is something called concentration risk. கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரட்டோ பிரின்சிபல் சொல்லுவோம். பேரட்டோ பிரின்சிபல் 80-20 ரூல். அதாவது 20% ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆர் பிரிங்கிங் 80% ஆஃப் மை சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 20% டாப் 20% ஆஃப் மை கிளைண்ட் வில் பிரிங் 80%. இது பேரட்டோ பிரின்சிபல் சொல்கிறோம். இது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்கிறோம். அதே தான் வந்து இப்போ சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய எக்ஸ்போர்ட்ல வந்து நம்பர் 1%, அதாவது கன்சியூமர் யாரா இருக்காங்க,
இப்போ இருக்கிறது வந்து யூஎஸ்ஆ இருக்காங்க, கிட்டத்தட்ட 500 பில்லியன். இவன் பாட 100%, 125% போட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறி என்னுடைய ப்ராடக்ட்லாம் நான் மேனுஃபேக்சர் பண்ணி நான் ஷெல்ஃபில் வச்சுருந்தா என்ன ஆக போகுது சார்? நான் டிவி மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன், மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்கிக்கல, அப்படியே என்கிட்ட இருந்ததுன்னா என்ன ஆகும்? இன்வென்ட்ரியில் இருந்ததுன்னா அது எனக்கும் லாபம் இல்லை, உங்களுக்கும் லாபம் இல்லை. ஸோ அதனால இப்போ வந்து சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு கம்யூனிஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்லலாம். கம்யூனிஸ்டோட அப்ரோச் வந்து என்ன? இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி, ஒரு அசோசியேஷன் மாதிரி, அதுல ஒரு லீடர் மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சேர்ந்து, நம்ம தனியா போராடாம எல்லாரும் சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் கிட்ட போய் கேட்கறாங்க, யூரோப் கிட்ட போய் கேட்கறாங்க, இந்தியா கிட்ட வந்து கேட்கறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரேசில் கிட்ட போய் கேட்கறாங்க, ரஷ்யா கிட்ட போய் கேட்கறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு நம்ம வந்து சேர்ந்து வந்து ரஷ்யா யூஎஸ் கிட்ட போய் சொல்லலாம், இது வந்து ஃப்ரீ ட்ரேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டேரிஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ இறுதியா ஒரு கேள்வி சார், இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில இந்த அன்சர்டனிட்டியை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம வந்து தொடர்ச்சியா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அமைதியாக பாஸ் வச்சுட்டு அமைதியாக இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி பீரியட்ல வந்து ஒரு இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கணும், ஒரு இன்வெஸ்டர் எப்படி ப்ரூடெண்டாக வந்து திங்க் பண்ணும்? ஸோ 3 விதமான இன்வெஸ்டர்ஸ் சொல்லிடலாம் சார். ஒரு இன்வெஸ்டர் வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர், இன்னொரு வந்து மாடரேட்டான இன்வெஸ்டர், இன்னொன்று வந்து கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர். இப்போ நீங்கள் ஒரு கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர், எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வர்ற அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அது எஸ்ஐபியா இருந்தாலும் அவசரப்பட்டு வித்துறாதீங்க, வாங்கினதை வித்துறாதீங்க. கான்சர்வேட்டிவ்னா என்ன, எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வர்றது மட்டுமே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிம்மதியாக எனக்கு தூக்கம் வரணும் அப்படின்னீங்கன்னா எதுவும் வித்துறாதீங்க. ஏன்னா வித்தீங்கன்னா யுவர் புக்கிங் யுவர் லாஸ் பண்ணாதீங்க. எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டருக்கு நான் அட்வைஸ் பண்றேன். இது வந்து கான்சர்வேட்டிவா இருந்தேன்னா. ரெண்டாவது வந்து மாடரேட்னு சொல்லுவேன். மாடரேட்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து அப்படியே தொடர்ச்சியா பண்ணலாமா அப்படின்னா, முன்னாடி நீங்க 100 ரூபாய் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு 50 ரூபாய் மட்டும் பண்ணிடுங்க. 50 ரூபாயை கொண்டு போய் டெட் மார்க்கெட்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு கான்சர்வேட்டிவ்ல இருந்து மாடரேட்டான ஒரு இன்வெஸ்டர். இதே நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருந்ததுன்னா லாங் டேர்ம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எப்போ வந்து இந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன். ஈக்விட்டி மார்க்கெட்ல போய் நீங்க டைரக்டா ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல வாங்குறீங்கன்னா நீங்க தான் 20 ஸ்டாக்கே நீங்க பில்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வாங்கணும், அது 25 ஸ்டாக்காக இருக்கலாம், 40 ஸ்டாக்காக இருக்கலாம். ஏன் நிப்பான் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது. ஸோ 100 இப்போ ஹெச்டிஎஃப்சியில் வந்து மிட் கேப்ன்றாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எதை வாங்கணும் எதை விற்கணும் அப்படிங்கிறது பண்ணுறாரு. ஸோ நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த அன்சர்டனிட்டிலாம் இட்ஸ் அ பிக் பூன் ஃபார் யூ. டோன்ட் ஸ்டாப் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள், ஏன்னா அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த குவார்ட்டரில் உங்கள் பையனோட படிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரலில் ரெக்கார்ட் பண்ணுறோம். உங்கள் பையனோட படிப்பு வந்து ஜூனில் வருது அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெரிய தப்பு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன் சார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.